ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் மீண்டும் ஒரு விஷயங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த வேலையிலும் எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, வார்த்தையினாலே எங்களை உள்ளான மனுஷனை நீ போஷிக்கிறீர். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல ஆண்டவரே, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியான தேவனே, சகல சத்தியத்தையும் போதித்து சகல சத்தியத்துக்குள் வழி நடத்துகிற சத்திய ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை ஆண்டவரே, நீங்க ஆவியின் ஜீவனுமாய் ஒவ்வொருவருக்கும் பங்கிட்டு கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். என்னோட பேச இருக்கிற அந்த ஒவ்வொருவரோட நீங்க பேசுங்க ஆண்டவரே. உண்மையாய் ஆவியிலே ஒரு பலன் கொள்ள நீங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். ஓகே, நாங்கள் அந்த ரட்சிப்பை கொடுத்து பல கோணங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் ரோமருக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். Nous sommes en train de voir le salut sous différents angles ces derniers jours. Prenons le livre des Romains. ஓராவது அதிகாரம் 16வது வசனம் என்னுடைய ஃபேமஸான வசனம். Chapitre 1, verset 16, le verset particulièrement qu'affectionne le pasteur. இதுல முழு சுவிசேஷம், இதை உண்மையாய் விளங்கிக் கொண்டால் முழு சுவிசேஷம் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. Si tu comprends ce verset correctement, tu comprendras que tout l'évangile est résumé dans ce verset. வாசிப்போமா? 1:16. Car je n'ai point honte de l'évangile, c'est une puissance de Dieu pour le salut de quiconque croit, du juif premièrement, puis du grec. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது. ஆமென். நான் இது अनेक தரங்களுக்கு முன்னால் இந்த வார்த்தையை நான் சொல்லி இருக்கிறேன். Pasteur nous a parlé de cette parole à plusieurs reprises auparavant. உண்மையா இதை நீங்க கொஞ்சம் பரிசுத்தாவின் துணையோட கூட சிந்திப்போமா இருந்தால், Si tu réfléchis à ce verset ou si tu le vois de plus près un petit peu avec le soutien du Saint-Esprit, முழு சுவிசேஷம் இதில் அடங்கியிருக்கு. tu comprendras que tout l'évangile est résumé dans ce verset. இதை வச்சுக்கொள்ளுங்க. Gardons ce verset d'un côté. 14வது யோவானுக்கு 16வது திருப்பிக் கொள்ளுங்க. Prenons Jean chapitre 16. 16வது அதிகாரம் 14-15. Jean chapitre 16, verset 14 et verset 15. Il me glorifiera parce qu'il prendra de ce qui est à moi et vous l'annoncera. Tout ce que le Père a est à moi, c'est pourquoi j'ai dit qu'il prend de ce qui est à moi et qu'il vous l'annoncera. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். இயேசுநாதர் சொல்றாரு, அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை அவர் இயேசுநாதரை மகிமைப்படுத்துவார். யாரு? பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கு பைபிளை நான் சொன்னேன், நீங்க அநேக ஜெபத்தை நிப்பாட்டி கொஞ்ச நாள் நீங்க பைபிள் மட்டும் படிக்க தொடங்குறது. நான் சொல்றேன். Il est dit dans ce verset, il me glorifiera parce qu'il prendra de ce qui est à moi. C'est Jésus qui dit ça, qui prendra de ce qui est à moi et vous l'annoncera. Qui vous l'annoncera? C'est le Saint-Esprit. இந்த வசனத்தை கேட்டுக்கொள்ளுங்க. வேத வசனத்தை கேட்காதவனுடைய ஜெபம் அருவருப்பானது. Soyez attentifs à ce verset car la Bible dit celui qui prie sans faire attention à la Bible et aux versets de la Bible, sa prière est une abomination aux yeux de Dieu. கேட்கிறது சொல்லப்பட்டது, படிக்கிறது, தியானம் பண்றது, செய்கிறது. Et écouter la parole de Dieu veut dire tout simplement être attentif, l'écouter, la méditer et l'appliquer également dans sa vie. திருப்ப நான் சொல்றேன், ஏன் என்னத்துக்கு யாரு சொன்னா, இது யாரு, அவர்னா யாரு, இவர்னா யாரு, அப்படி நீங்க படிக்க தொடங்க மட்டும் பைபிளை படிக்காதீங்க. அதுல ஒரு பிரயோஜனம் உங்களுக்கு வராது. Jusqu'à que tu ne commences pas à lire la Bible en te posant des questions et en te disant de qui il s'agit, pourquoi et comment, à quel endroit et dans quel but, il ne sert pas à grand chose que tu lis la Bible autrement. நான் போன முறை சொன்னேன், ஜான் ஓவன் சொன்னது போல பைபிளையும் பரிசுத்த ஆவியானவரையும் பிரிச்சா, இன்னொரு சொன்னால் நீங்க ஆவியான துணை இல்லாம பைபிளை வாசிக்கிறது சரி, பைபிளை நீங்க எரிச்சு போறது ஒன்றுதான். Comme disait John Owen dans le temps, si tu sépares la Bible et le Saint-Esprit, il est inutile que tu lises la Bible dans ce sens-là. அதே மாதிரி நான் ஒரு கொட்டேஷன் வச்சிருக்கேன், எத்தனை பேர் சொல்றாங்க, நானும் சொல்லுவேன். De la même manière, le pasteur lui-même a une citation également, parce que plein d'autres en disent. ஜான் ஓவனே கோட் பண்ணி கொண்டிருக்கிறார். On ne peut pas toujours faire référence à John Owen. நான் சொல்றேன், நீ இதை விலகி வாசிக்காட்டி அதை எரிச்சு போடுறது உனக்கு நல்லமா. Le pasteur te dit aujourd'hui, si tu ne lis pas la Bible en prenant le temps de comprendre ce que tu lis, il est peut-être mieux que tu brûles ce livre-là. வாசிக்க 14-15 தமிழ் வாசிக்கும். 14-15. அவர் என்னுடையதில் எடுத்து அவர்னா யாரு? ஓகே, என்னுடைய எடுத்துனா யாரு?
இயேசுநாதர். ஓகே, வாசிங்க. எடுத்து உங்களுக்கு அறிவிப்பது. உங்களுக்கு அறிவிப்பாங்க யாரு? நாங்க. அப்பாடா, 2 இதெல்லாம் பேசணும். நீ இவ்வளவு அந்த தெரியும் சொல்லு. என்னை மகிமைப்படுத்துவார். ஓகே, சரியா? யாரை மகிமைப்படுத்துவார்? என்னை மகிமைப்படுத்துவார். ஓகே. பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்று. அவர் யாரு? அப்பாடா, பேச்சு அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க. Tout ce que la correction ou les coups pourront t'apporter, même tes frangins ne pourront pas te l'apporter. அது மாதிரி பாஸ்டர் பேசுற மாதிரி வேற எவரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. De la même manière, de la manière que le pasteur nous parle et nous réprimande peut-être pour qu'on puisse comprendre les choses, ça nous fait comprendre les choses et personne ne pourra nous faire comprendre les choses de cette manière-là peut-être. சரி, பாருங்க. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் Il me glorifiera parce qu'il prendra de ce qui est à moi et vous l'annoncera. சரி, பரிசுத்த ஆவியானவர் யாரை மகிமைப்படுத்துவார்? இயேசு கிறிஸ்து. Donc le Saint-Esprit glorifie qui? Glorifie notre Seigneur Jésus-Christ. இப்போ ரோமர் 1:16 வாசிங்க. Reprenons donc Romains chapitre 1 verset 16. 16. Car je n'ai point honte de l'évangile, c'est une puissance de Dieu pour le salut de quiconque croit, du juif premièrement, puis du grec. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது. இப்போ இதை நாங்கள் பார்க்குறோம். நான் முந்தி சொல்லியிருக்கிறேன், ரட்சிப்பு உண்டாவதற்கு சுவிசேஷம் தான் தேவபலனாக இருக்குது. Comme pasteur nous l'a déjà dit, pour que le salut puisse opérer dans ta vie, l'évangile est un appui. ரட்சிப்பு என்று சொன்னால் சொல்லுங்க என்னன்னு. Qu'est-ce qu'est le salut? நான் இது 3 சொல்லிட்டேன். இங்கே ரட்சிப்புக்குள்ள அடங்குறது பாவ மன்னிப்பு நிச்சயம். Ce qui est renfermé dans le salut, c'est tout simplement avoir la certitude que tes péchés t'ont été pardonnés. அதாவது இல்லாட்டி ஆக்கின தீர்ப்பு வந்து நாம மீட்கப்பட்டிருக்கிறோம். En d'autres termes, que tu as été délivré de la condamnation. இன்னொரு சொன்னா நரகத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். Nous avons été restaurés de l'enfer. இரண்டாவது நாங்கள் பாவத்தின் வல்லமையிலிருந்து மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். Nous sommes en train d'être restaurés également de la puissance du péché. மூன்றாவது பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். Et troisièmement, nous allons être sauvés de la présence du péché. இவ்வளவு சேர்ந்தது தான் ரட்சிப்பு. Et ce sont toutes ces choses-là qui regroupent le salut. இதுல ஒன்று நடந்துட்டு ஒன்று நடக்காம விட முடியாது. Et il ne peut pas se réaliser seulement une de ces choses-là et qu'une autre ne se réalise pas pour que tu sois sauvé. பாவத்தின் தண்டனையிலிருந்து நீ விடுதலை அடைஞ்ச உண்மையா இருந்தா, si c'est vrai que tu as été sauvé de la condamnation du péché, பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை அடைவது 100% உண்மை. il est à 100% évident que tu sois délivré également de la puissance du péché. பாவத்தின் வல்லமையிலிருந்து அனுதினமும் நீ ரட்சிக்கப்படுறது உண்மையா இருந்தா, s'il est vrai que chaque jour tu es sauvé de la puissance du péché, பாவத்தின் வல்லமையிலிருந்து ரட்சிக்கப்படுற நான் சொல்றது அனுதினம் பரிசுத்தத்தை நான் பேசுறேன். être sauvé de la puissance du péché veut dire tout simplement vivre chaque jour dans la sainteté. ஆகவே பாவத்தின் வல்லமையிலிருந்து நீ மீட்கப்படுறது உண்மையா இருந்தால் ஒரு நாள் பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து மீட்கப்படுறது உண்மை. Et donc s'il est vrai que tu es sauvé et tu as été sauvé de la puissance du péché, il est également vrai qu'un jour tu seras sauvé de la présence du péché. இது மூன்று எதிர தங்கி இருக்குது. En quoi reposent ces trois choses? சுவிசேஷம். En l'évangile. நான் நிச்சயமா சொல்றேன், நீங்க உங்களுக்கு வழங்கப்பட்டதோ நான் அவுட். வந்து 3-4 மாசம் இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். Ça fait 3-4 mois ces derniers temps que le pasteur nous enseigne la même chose concernant le salut. திருப்பி வாசிங்க, திருப்பி வாசிங்க. Car je n'ai point கேளுங்க இப்பயாவது இவனா படிக்காட்டி இன்றைக்காவது கேளுங்க. Car je n'ai point honte de l'évangile, c'est une puissance de Dieu pour le salut de quiconque croit, du juif premièrement, puis du grec. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். நீங்க ஒரு நாளைக்கு நீங்க ஒரு அதிகாரத்தை ஒரு வசனம் வார்த்தை காணும், அது இன்னொரு விளங்கு பாருங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஏன் வெட்கப்படேன் அப்படிங்கிறத சொல்ல போறாரு. ஓகே. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது. சரி, இப்ப யாரும் சொல்லுங்க, இது என்ன சொல்லுங்க, உங்களோட பாசையில் சொல்லுங்க. சுவிசேஷத்தை விசுவாசித்தால் ரட்சிப்பு உண்டாது. ரட்சிப்புனா என்ன? பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை, பாவத்தின்
வல்லமையிலிருந்து விடுதலை, பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து விடுதலை. இது எல்லா இந்த மூன்று நடக்கணும்னா நாங்கள் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒன்றும் இல்லை. Pour que ces trois choses puissent se réaliser dans ta vie, la délivrance de la condamnation du péché, la délivrance de la puissance du péché, la délivrance de la présence du péché, la seule chose que tu as à faire, c'est avoir la foi en l'évangile. Et comprenez à ce moment-là à quel point l'évangile est très important. C'est dans cet évangile que tout ce salut est renfermé. Quel que soit le nombre de fois et les manières dont le pasteur vous l'explique aujourd'hui, il a l'impression que c'est vraiment difficile que vous le saissiez ou que vous ayez une réelle compréhension à ce sujet. Nous sommes sauvés, nous avons été sauvés parce que nous avons cru, nous avons eu la foi en l'évangile. Ce salut qui est peut-être distingué en trois temps différents repose tout simplement sur l'évangile. Alors à quel point tu dois être attentif, vigilant et comprendre l'évangile, car c'est dans l'évangile que tout le salut repose finalement. La certitude que tes péchés t'ont été pardonnés repose dedans. La délivrance de la puissance du péché repose dedans. Et la délivrance de la présence du péché repose dedans également. முழு இதயத்தோடு தேவன் துதிக்க முடியாததுக்கு காரணம், நான் துதிக்கிறேன், முழு இதயத்தோடு துதிக்க முடியாத காரணம் அந்த சுவிசேஷத்தை நான் இன்னும் ஆழமா அகலமா உயரமா அறியல. Si aujourd'hui tu ne peux pas louer et adorer l'Éternel de tout cœur et entièrement, sache que la raison est tout simple, c'est que tu ne connais pas encore l'entièreté et la profondeur de l'évangile. சரி, இப்போ நான் சொன்னதானே சுவிசேஷத்துல தான் என்ன தங்கி இருக்கு, மூன்று தங்கி இருக்கு. அதான் திருப்பி ஒரு இடத்தை காண்பிக்கிறேன். Le pasteur va nous montrer, prenons un passage dans la Bible pour réitérer ce qu'on a dit au sujet de l'évangile. நான் இப்போ என்ன சொன்னாலும் நீங்க பிறகு வந்து நான் ஏதாவது செஞ்சேன்னா சொல்ல போறீங்க, எனக்கு தெரியும் அது. Car quelles que soient les explications que vous donne pasteur, vous n'avez pas l'air de comprendre et vous allez l'interpréter différemment. Prenons 1 Corinthiens. 1 Corinthiens chapitre 1, 29 à 31. Afin que nulle chair ne se glorifie devant Dieu. Or, c'est par lui que vous êtes en Jésus-Christ, lequel, de par Dieu, a été fait pour nous sagesse, justice et sanctification et rédemption. Afin, comme il est écrit, que celui qui se glorifie dans le Seigneur. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாத படிக்கு அப்படி செய்தார். நல்ல கவனிங்க, இந்த ரட்சிப்புன்னு வரும்போது நீ ஒன்றுமே மேன்மை பாராட்ட ஆண்டவர் வைக்கல. Ce qui est dit dans ce verset, c'est que lorsqu'on parle du salut, Dieu ne t'a rien laissé en sorte que tu puisses toi te glorifier toi-même. Et lorsque tu lis ce verset-là, voilà la signification qui doit être comprise dans ta tête. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே சொல்லுது, அவரே தேவனால் நமக்கு என்ன ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு. இதுதான் ரட்சிப்பு. Voilà ce qui est le salut qui est regroupé dans ce verset 30 en français. C'est Jésus qui est le salut. Dites-le, Jésus est le salut. Lorsque toi tu te dis oui, je me suis repenti, j'ai fait ceci, j'ai fait cela pour revenir vers Dieu, ça n'est pas ça le salut. La Bible te dit de quelle manière tu es sanctifié parce que tu as été sauvé tout simplement. Et c'est pourquoi lorsque le Saint-Esprit viendra, il se glorifiera et il glorifiera au sujet de Jésus-Christ. Car nous n'avons rien en sorte que nous puissions nous glorifier à notre sujet. Car ton salut qui est composé en 3 temps repose totalement sur l'évangile. Qu'est-ce qu'est l'évangile?
Jésus est Dieu. மரியாள் வயிற்றிலே பரிசுத்த ஆவியானவர் கற்பம் தரிக்கப்பட்டார். Le Saint-Esprit a fait enfanter Jésus dans le ventre de Marie. உலகத்தில் பிறந்து 33 வருடம் வாழ்ந்தார். Jésus est né dans ce monde et a vécu 33 années. ஒரு பாவம் செய்யல. Il n'a commis aucun péché. தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றினார். Il a réalisé parfaitement et complètement la volonté de Dieu. சிலுவையிலே இரத்தம் சிந்தி எங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்தார். Il a versé son sang sur la croix et il a payé le prix de nos péchés. அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். Il a été enterré et il a été ressuscité le 3e jour. இன்றைக்கும் எங்களுக்காக பிதாவின் வலது பாதத்திலே பரிந்து Et il பேசுகிறார். repose encore pour intercéder à notre sujet sur la droite du Père. இதுதான் சுவிசேஷம். Voilà ce qu'est l'évangile. இந்த சுவிசேஷத்தை நீ என்ன செஞ்சீங்க? Et qu'est-ce que toi tu as fait aujourd'hui de cet évangile? சொல்லுங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? விசுவாசம். அது நம்ம இந்த சுவிசேஷம் சொல்லப்பட்ட சுவிசேஷம் விசுவாசம் இல்ல. சுவிசேஷம் என்பது இயேசு, அதாவது இயேசு யார் என்றும் இயேசு எங்களுக்காக என்ன செய்து முடித்தார் என்பதுதான் சுவிசேஷம். L'évangile, c'est tout simplement qui est Jésus et qu'est-ce qu'a accompli Jésus pour nous. Voilà ce que résume l'évangile. அப்ப இதுல மகிமை யாருக்கு? Et donc cette gloire appartient à qui? நீங்க ஏதாவது செய்ய சொன்னாரா அதுல? Est-ce que Dieu t'a demandé de faire quoi que ce soit dans tout ça? உன்னை பரிசுத்தமா சொன்னாரா? Est-ce qu'il t'a dit de te sanctifier toi-même? நீ ரட்சிக்கப்பட்டால் பரிசுத்தமாகலாம். Il t'a dit tout simplement, lorsque tu es sauvé, tu te sanctifieras par la suite automatiquement. நாங்க ரட்சிக்கப்பட்டது சுவிசேஷத்தை நீ ஏற்றுக்கொண்டார். Être sauvé veut dire tout simplement accepter l'évangile. சரி, இப்போ நம்ம இந்த சுவிசேஷத்தை நான் சொன்னதை கொஞ்சம் விரிச்சு பார்க்க போறோம். Essayons de voir l'évangile sur un angle un peu plus large. இப்போ முன்னுக்கு நான் அது போக முன்னுக்கு நான் திரும்ப சொல்றேன், நாம இன்றைக்கு இயேசுநாதரை மகிமைப்படுத்த முடியாததுக்கு காரணம் நம்ம எங்களை அறியாமல் நாங்க சுவிசேஷத்துல நாங்க இந்த ரட்சிப்புல ஒரு பங்கு வைக்கிறோம் நினைக்கிறோம். La raison pour laquelle nous ne pouvons pas glorifier, adorer librement, louer l'Éternel, le Tout-Puissant, c'est tout simplement que concernant ce salut, on essaye de garder une part à notre nom, c'est-à-dire qu'on se croit, nous, être dignes de quoi que ce soit ou avoir réalisé une partie pour être sauvé. உங்கள பலர் உங்களுடைய பரிசுத்தம் இந்த ரட்சிப்புக்கு ஒரு பங்கு வைக்குது நீங்க நினைக்கிறீங்க. Nombreux d'entre vous pensez qu'il y a une part de ce salut qui vous appartient ou qui a été faite grâce à vous. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது. Sans que tu sois sanctifié, tu ne peux pas rencontrer l'Éternel. இப்போ நாங்க அந்த பரிசுத்தத்தை கூட யார் தாரா? Et qui te donne cette sainteté? இயேசு. என்ன சொல்றாரு? இயேசு தான் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும். C'est seulement Jésus qui peut te donner cette sanctification, cette sainteté, car lui-même, comme il est dit dans la Bible, est pour nous sagesse, justice, sanctification et rédemption. நீ இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட போது, et toi, lorsque tu as accepté cet évangile, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? அந்த சுவிசேஷத்துல இருந்து எடுத்து அந்த இயேசு சிலுவையிலே செய்து முடித்த காரியத்தை எடுத்து உன்னை பரிசுத்தப்படுத்துகிறார். Qu'est-ce qu'a fait le Saint-Esprit à ce moment-là? Il a pris ce que Jésus a réalisé sur la croix pour nous et il nous a sanctifiés par ce biais. ஒரு வகையில பார்த்தா நாங்க தான் பரிசுத்தப்படுற மாதிரி இருக்குது எங்களுக்கு. Dans un sens, on a l'impression que c'est nous-mêmes qui faisons les efforts nécessaires pour être sanctifiés. ஆனால் வேதம் அழகா சொல்லுது, இயேசு தான் எங்க பரிசுத்தம். Mais la Bible te le dit tout simplement que c'est Jésus qui est notre sainteté. சிலுவையிலே இயேசு செய்த திருப்புண்ணியத்திலிருந்து எடுத்து தான் பரிசுத்த ஆவியானவர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். C'est en prenant de la grâce et de ce que Jésus a accompli pour nous sur la croix que le Saint-Esprit nous sanctifie. ஆகவே நீ பரிசுத்தமாகிறதிலே என்ன சொல்றது, மகிமை உனக்கு இல்ல, அது இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியானவர். Donc le fait que tu as été sanctifié, il n'y a rien que tu puisses toi-même te vanter là-dedans, car toute gloire appartient à Jésus et au Saint-Esprit. உங்கள அநேகர் இந்த வரைக்கும் இப்ப வரைக்கும் என்ன நினைக்கிறீங்க? நாங்க ஏதோ ஒரு பங்கு செலுத்துறோம், நாங்க பரிசுத்தமாகுறோம், நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? Nombreux d'entre vous aujourd'hui pensez encore que nous avons réalisé une part du boulot, que nous faisons les efforts pour nous sanctifier, que nous nous offrons à l'Éternel et que c'est grâce à ça qu'il y a une partie de cette gloire qui nous revient. அப்படி நினைக்கிறவனுக்கு நான் ஒரு வசனம் சொல்றேன். S'il y a quelqu'un d'entre vous qui pense de cette manière-là, pasteur veut te communiquer un verset aujourd'hui. நியாயப்பிரமாணத்தினாலே ரட்சிப்பு வருமாயின் இயேசு மரித்தது வீணாயிருக்கு. Si le salut est obtenu par la loi, ça voudrait dire que le fait que Jésus soit mort pour nous soit en vain et que ça n'a servi à rien. இன்னொரு பேர் சொன்னா, நியாயப்பிரமாணத்தினாலே நீதி வருமாயிருந்தால் நீ செய்த பரிசுத்தத்தினால ஏதாவது ஒரு பங்கு, ஒரு சொட்டு பங்கு நீ இயேசு நீதிக்கு ஒப்பு கொடுப்பாயா இருந்தால் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து மரித்தது வீணாயிருக்கு. Dans un autre sens, ça veut dire tout simplement que si la justice est faite par une part de la loi, et que dans un autre sens, si c'est par ce que toi tu as pu faire pour en arriver là que ça a été dû, ça voudrait dire que Jésus est venu sur terre pour rien du tout. நான் திரும்ப சொல்றேன்,
நாங்க இயேசுவை மகிமைப்படுத்தாததுக்கு காரணம் உபதேசம் தெரியாதது. நாங்க உண்மையான பரிசுத்தப்படாததுக்கு காரணமும் நாங்க ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாதது. La réelle raison pour laquelle nous n'arrivons pas à glorifier l'Éternel, c'est tout simplement நாங்க இயேசுவை மகிமைப்படுத்த முடியாததுக்கு காரணம் நாங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதது. parce qu'on n'a pas bien accepté ni compris l'évangile. Et voilà la raison pour laquelle nous n'arrivons pas à glorifier l'Éternel correctement. நாங்க உண்மையான பரிசுத்தம் அடைய முடியாததுக்கு காரணமும் நாங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதது. La raison pour laquelle nous n'arrivons pas à atteindre un niveau de réelle sanctification dans notre vie est aussi parce que nous n'avons pas correctement accepté l'évangile. நீங்க என்னைய பாக்குறீங்க, நான் பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் காட்டணும்னா பேசிக்கொண்டிருக்கிறேன். Aujourd'hui, vous voyez pasteur qui est en train de parler du zèle que nous devons avoir pour être sanctifiés et pour la sainteté dans notre vie. பரிசுத்தம் இல்லாம தேவன் தரிசிக்க முடியாது. Nous ne pouvons pas ressentir la présence de Dieu sans sainteté. ஆயிரம் சொல்லிட்டேன், கன்னி நிச்சய பெண்களை பார்த்து ருசிச்சு கொண்டிருக்கோம், பரலோகத்துக்கு போக முடியாது. Plus de 1000 fois, il a déjà été dit que celui qui vit dans la convoitise du regard ne peut pas aller au paradis. சகோதர சிநேகிதத்திலே ஒரு அன்பு இல்லாம வந்து போறவே நீ பரலோகத்துக்கு போக முடியாது. Celui-ci qui vient à l'église et qui part sans avoir un amour fraternel et propre pour son prochain, sache que tu ne pourras pas entrer au paradis. இந்த பதவி ஆசையில் வாழ்றவன் ஒரு நாளும் பரலோகம் போக முடியாது. Celui qui cherche la gloire et la notoriété dans ce monde n'ira jamais au paradis. பொறாமைப்படுறவன் பரலோகம் போக முடியாது. Celui qui est jaloux n'entrera pas au paradis également. கேட்கிறவன் பரலோகம் போக முடியாது. Celui qui critique son prochain et entend du mal de son prochain n'ira pas au paradis également. குறை சொல்றவன் பரலோகம் போக முடியாது. Celui qui reproche son prochain n'ira pas au paradis également. ஆகவே மொத்தத்துல பரிசுத்தம் இல்லாம தேவனை யாரும் தரிசிக்க முடியாது. Finalement, ça voudrait dire une chose, c'est que sans sainteté et sans avoir été sanctifié, tu ne peux pas ressentir et voir la présence de Dieu. 100% அல்ல, Peut-être pas à 100%, ஆனால் இதயத்திலிருந்து ஒரு 30% நீ கனி கொடுக்காது. எல்லா காரியத்திலும், எல்லா பரிசுத்தம் சொல்லப்படுற எல்லா ஏரியாவிலையும் ஒரு 30% தொடர்ச்சியாக கனி கொடுத்து கொண்டிருக்காத ஒரு மனிதன் பரலோகத்துக்கு போக முடியாது. peut-être pas à 100%, mais si tu fais réellement les efforts et que du plus profond de ton cœur, au moins tu t'y appliques à 30% dans ta vie, tu pourras y arriver. Et sans cela, tu n'iras pas au paradis. இப்படி பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்ற நான் ஏன் பரிசுத்தமான பாதகக்கூடிய காரியங்களே அதிகமாக ஒன்றும் பேச தொடங்கல? Si pasteur te dit aujourd'hui que sans sanctification et sans sainteté, tu ne peux pas ressentir la présence de Dieu, pourquoi alors ne parle-t-il pas assez des choses qui sont saintes aux yeux de Dieu? சொல்லுங்க, அப்படி நான் அதை ஒன்றும் சரியா சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு காரியத்தை எடுத்து நான் பரிசுத்தத்தை பற்றி ஏன் ஒன்றும் பேச தொடங்கல? Il est en train d'en parler, mais pourquoi n'a-t-il pas énuméré une par une les choses qui sont saintes et agréables aux yeux de Dieu encore? நான் சொல்றேன், ஏன்னா எது பரிசுத்தமாக்குங்க? Tout simplement pourquoi? Qu'est-ce qui te sanctifiera dans ta vie? எது உன்னை பரிசுத்தமாக்கும்? இப்ப நான் என்ன சொன்னேன்? சுவிசேஷம் என்ன செய்யும்? பாவத்தின் வல்லமையில அப்ப பரிசுத்தமாக்குறது எது? Qu'est-ce qui te sanctifie aujourd'hui? அதாவது ஏன் நான் பரிசுத்தத்தை குறித்து பேசுறேன்? பரிசுத்தம் இல்லாம தேவன் தரிசிக்க முடியாதுன்னு சொல்றேன். ஆனாலும் நான் இன்னும் பரிசுத்தத்தை குறித்து ஏன் விவரமா பேசல? La question est simple, pourquoi pasteur parle de la sanctification? Pourquoi nous dit-il que sans vivre dans la sainteté, on ne peut pas ressentir la présence de Dieu? Mais pourquoi ne détaille-t-il pas cette sainteté étape par étape encore? Voilà la question. நான் சொல்றேன், நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இந்த சுவிசேஷம் தான் உன்னை பாவத்தின் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலையாக்கும், பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கும், பாவத்தின் பிரசன்னத்தை விடுதலையாக்கும். Comme il te l'a déjà dit, c'est cet évangile qui te délivrera de la condamnation du péché, de la présence du péché et de la puissance du péché. அப்ப நீங்க பரிசுத்தமா இருந்தால் சுவிசேஷம் தான் செய்ய முடியும். Donc si tu veux te sanctifier dans ta vie, c'est l'évangile seulement qui pourra le réaliser. ஆகவே நீங்க சுவிசேஷத்தை சரியா அறிய மட்டும் நான் பரிசுத்தத்தை பேசி பிரயோஜனம் இல்லை. Et donc tout simplement, tant que tu ne connaîtras pas et que tu ne comprendras pas l'ampleur de l'évangile réellement, il ne sert à rien que pasteur te parle de la sainteté. நீங்க சுவிசேஷத்துக்குள்ளதான் அந்த மூன்றும் இருக்குது. Ces trois choses, ces trois étapes, la délivrance de la délivrance du péché repose dans l'évangile. Et c'est seulement si tu as la foi en cet évangile que tu peux être réellement sauvé. Lorsque je me suis réellement repenti et que j'ai accepté Jésus-Christ en tant que sauveur,
Ces trois choses de la délivrance, ces trois étapes de la délivrance du péché se réalisent et s'appliquent automatiquement dans ma vie. கவனிங்க நீங்க கவனிங்க இந்த நான் ரட்சிக்கப்பட்ட உடனே Lorsque je suis sauvé, ரட்சிக்கப்பட்ட என்ன நான் உண்மையா பாவத்தை மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய எல்லா பாவத்தை சுமந்து தீர்த்தான்னு நான் விசுவாசிக்கிறேன். que veut dire être sauvé? Que je me sois réellement repenti de mes péchés, que j'ai totalement la foi que l'Éternel Jésus-Christ est mort pour tous mes péchés, qu'il en a payé le prix. ஏன் சொல்லுது அப்போது நான் ரட்சிக்கப்படுறோம். La Bible dit alors nous sommes sauvés. இந்த ரட்சிப்புல இந்த மூன்று பகுதியை நம்ம பிரிச்சு எடுக்க முடியாது. On ne peut pas séparer ces trois parties du salut. நான் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறேன். J'ai été sauvé de la condamnation du péché. ஆனா நான் பாவத்து வல்லமையிலிருந்து விடுதலை அடைய மாட்டேன். Mais je ne peux pas être délivré de la puissance du péché. ஆனா நான் பாவத்து பிரசன்னத்திலிருந்து இயேசுனா வரும்போது விடுதலை அடைந்திருக்கிறேன். Mais lorsque Jésus reviendra, je serai délivré de la présence du péché. சொல்ல முடியாது. Non, je ne peux pas dire ça. இது மூன்றும் ஒன்றுக்கொன்று பிணைந்து தான் இருக்கு. Ces trois étapes, ces trois choses de la délivrance sont reliées l'une dans l'autre. ஆனா இந்த மூன்று எதில தங்கி இருக்குன்னா அந்த சுவிசேஷம். Mais en quoi reposent ces trois parties de la délivrance? Sur l'évangile. நீ ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு இந்த மூன்று உனக்குள்ள வந்துரும். Le jour où tu as été sauvé, ces trois parties de la délivrance s'appliquent dans ta vie. ஆனால் அந்தந்த காலங்கள்ல தான் அது வெளிப்படும். Mais c'est à chaque moment convenu qu'elles se révéleront. இப்ப நான் பாவத்தின் பிரசன்னத்தை விடுதலையாக முடியாது. Si je me demande est-ce que je peux être délivré actuellement de la présence du péché, non, aujourd'hui je ne peux pas. அது எனக்கு இப்ப சொந்தமா சொந்தம்தான். Mais est-ce que cette délivrance m'appartient? Oui, elle m'appartient. ஆனா அது எப்ப நான் காண முடியும்? Mais quand est-ce que j'en verrai les fruits? Lorsque Jésus reviendra. நான் சொல்ற கவனிங்க. Soyez attentifs. நீங்க இந்த சுவிசேஷத்தை அறிந்து மட்டும் jusqu'à que vous comprendrez cet évangile. இப்படி சொல்லவா? இந்த யூதர்கள் தேவனை குறித்து வைராக்கியம் பாராட்டினாங்க. Ces juifs éprouvèrent beaucoup de zèle pour Dieu. அது அறிவு கேட்ட வைராக்கியம் சொல்லல. Ce n'était pas un zèle forcément à la hauteur de leur connaissance. யூதர் தேவனை குறித்து வைராக்கியம் காட்டினாங்க. Les juifs étaient éprouvés du zèle par rapport à Dieu. அது அறிவு கேட்ட வைராக்கியம் இல்ல. Mais c'était pas un zèle qui était à la hauteur de leur connaissance et de leur intelligence. சபையில பலர் நீங்க பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் சொல்றீங்க, அறிவு கேட்ட வைராக்கியம் இல்ல. Nombreux d'entre vous prétendez que vous êtes zélés pour la sainteté, c'est-à-dire que vous avez envie de cette sainteté, mais elle n'est pas à la hauteur de ta connaissance de l'évangile autrement. நீங்க உங்களுடைய சுயபலத்தினாலே பரிசுத்தமாக பார்க்கணும். Tu essayes de te sanctifier dans ta vie par tes propres efforts et par ta propre force. ஒரு வசனத்தை நான் சொல்றேன். ஏசாயா 12:3 வாசிங்க. On a un autre verset dans la Bible, Ésaïe chapitre 12 verset 3. உங்களை பரிசுத்தப்படுத்துறது பெரிய காரியம் இல்ல. De vous sanctifier n'est pas une grande chose. உங்களுக்கு சத்தியத்தை வழங்கப்படுத்துறது தான் பிரச்சனை. Mais vous faire comprendre convenablement l'évangile, c'est plutôt ça la chose la plus difficile. அந்த சத்தியத்தை நீங்க விளங்கிக்கொண்டா நீங்க கட்டாயம் பரிசுத்தமாகும். Et si tu comprends cette vérité de la Bible, c'est sûr que tu seras automatiquement sanctifié. அதனால தான் பிசாசு ஜெபம் பண்ண விட்டாலும் உங்களை படிக்க விடுறதில்லை. C'est pourquoi le diable, même si dans un sens te laisse prier, il ne te laissera jamais lire et méditer correctement la Bible. நீங்க பைபிளை படிச்சாலும் அதை விளங்கிக்கொள்ளாம படிக்கிறதுக்கு பழகி வச்சிருக்காங்க. Et même si tu lis la Bible, il fera en sorte que tu puisses la lire habituellement par une accoutumance, mais que tu ne comprennes pas ce que tu lis. OK, வாசிப்போம். Lisons le verset. Vous puiserez de l'eau avec joie aux sources du salut. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் கொண்டு கொள்வீர்கள். எதிலிருந்து மகிழ்ச்சியோடு கொண்டு கொள்வீங்க? D'où puiserez-vous de l'eau avec joie? ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து aux sources du salut. அது இப்படி சொல்றேன். நீங்க பரிசுத்தத்தை எதிலிருந்து கொண்டு கொள்வீங்க? Dans un autre sens, d'où puiserez-vous la sanctification? அந்த ரட்சிப்பு சுவிசேஷம் ரட்சிப்பு சுவிசேஷம் இருந்து தான் அந்த ரட்சிப்புன்னு சொல்லலாம். சுவிசேஷத்தை நீங்க விசுவாசிக்கும் போது ரட்சிக்கிறீங்க, அதுல எல்லாம் கொண்டு கொள்ள முடியும். நீங்க தனிப்பட்ட முறையில் பரிசுத்தமாக முடியாது. Tu puiseras ta sanctification aux sources du salut. Dans un autre sens, l'évangile, c'est parce que lorsque à la foi en l'évangile, tu es sauvé. Donc, sache que ça n'est pas par tes propres moyens que tu pourras atteindre la sanctification dans ta vie. இப்படி சொல்றேன்னா இப்படி சொல்றேன். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்றோம். Dans un autre sens, nous acceptons l'évangile. Nos péchés nous sont donc pardonnés. Et nous atteignons la sainteté. Mais cette sainteté que tu atteins lorsque tu acceptes l'évangile ne te servira en rien pour aller au paradis. Nous allons être sanctifiés. De jour en jour, nous serons renouvelés. Mais avec
le fait que tu sois renouvelé aujourd'hui de cette manière-là, ça ne suffit pas pour aller au paradis. திரும்ப திரும்ப சொன்ன இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தின் ஊடாக தான் பரலோகம் போகலாம். C'est seulement par le sang de Jésus que tu pourras atteindre les portes du paradis. இன்னைக்கு நம்மள அநேகர் நம்மள அநேகருக்கு என்னன்னா நாங்க கோடிக்கணக்கான மைல் தள்ளி வந்துட்டோம் பரிசுத்தத்தை விட்டு. Nombreux d'entre nous imaginons une certaine chose aujourd'hui, c'est que nous sommes éloignés à des millions de kilomètres de la sainteté. இப்ப ஒரு கையளவு பரிசுத்தமா பத்திட்டு நாம நினைக்கிறோம் நம்ம பெரிய பரிசுத்த உலகத்திலேயே பெரிய பரிசுத்தவான் நான் தான். Et en essayant de vivre avec une poignée de sainteté aujourd'hui, par nos actes et par nos gestes, on pense que nous sommes les plus grands saints de ce monde. ஒரு பரிசுத்தவானவன் அவர் எழுதினார், இந்த ரோமருக்கு நல்ல ஒரு கமெண்ட் எழுதினாரு. Un homme de Dieu écriva dans un livre un commentaire concernant le livre des Romains. அவர் ஒரு அருமையான வாக்கு சொன்னாரு, நாங்க செய்யற எல்லா நன்மை ரட்சிக்கப்பட்ட பிறகு நாங்க செய்யற எல்லா நன்மைகளும் இயேசு இரத்தத்தால கழுவப்படாது பரலோகம் போகாது. Cet homme dit, une fois que nous sommes sauvés, quel que soit le nombre de bonnes actions que tu fais dans ta vie, si elles ne sont pas lavées par le sang de Jésus-Christ, alors tu n'iras pas au paradis. அதே மாதிரி சொன்னாரு, நாங்க ஒரு பிழையை கேட்டுட்டு அழுது மன்னிப்பு கேட்கிறோம், ஆனால் அந்த கண்ணீர் கூட இயேசு இரத்தத்தால கழுவப்படாட்டி பரலோகத்தை மன்னிக்கப்பட மாட்டார். Il dit également dans ce livre, nous nous rendons compte de nos péchés et de nos fautes, nous pleurons, nous nous agenouillons dans la présence de Dieu et nous lui demandons pardon. Mais même si ce pardon n'est pas lavé par le sang de Jésus-Christ, il ne te servira pas pour aller au paradis. நாங்க அநேகர் நினைக்கிறோம் ரட்சிக்கப்பட முதல் தான் நாங்க செய்த நன்மைகள் கந்தல் துணின்னு. Nombreux d'entre nous imaginons que c'était avant que nous soyons sauvés, que toutes les bonnes actions que nous aurons pu faire sont banales aux yeux de Dieu. Mais sache que même une fois que tu as été sauvé, toutes tes bonnes actions sont juste banales aux yeux de Dieu et ne valent rien. La meilleure de tes bonnes actions est la meilleure des choses inutiles aux yeux de Dieu. Et malgré ça, pourquoi Dieu accepte ou pourquoi il approuve les bonnes actions que nous faisons? Car tout simplement le sang de Jésus les sanctifie, ces bonnes actions, et les envoie dans la présence de Dieu par la suite. இன்றைக்கு நம்ம ரட்சிப்பை நம்ம அநேகர் கண்டுகொள்றதுக்கு வாய்ப்பே இல்லாத காரணம் அந்த பாவத்தினுடைய ஆழத்தை எங்களால் உணர முடியும். La raison pour laquelle nombreux d'entre nous ne réalisons pas notre salut dans notre vie, c'est parce que nous ne réalisons pas en parallèle la profondeur de nos péchés. நான் இந்த இதயத்தை உண்மையிலே சொல்றேன். Une chose que pasteur lui dit du fond de son cœur. Il n'a pas l'impression qu'il a commis de grandes fautes et de grands péchés aujourd'hui dans sa vie. Mais s'il s'attardait sur les bonnes actions et les bonnes choses qu'il a fait dans sa vie, et qu'il se posait la question où irais-je au paradis ou en enfer, ben il est sûr à 1000% qu'il ira en enfer avec. ஆண்டவர் எங்க சிந்தையில நினைவில அட்டிட்யூட்ஸ்ல கூட எந்த ஒரு சின்ன பாவத்தையும் பொறுக்க மாட்டார். Car Dieu n'accepte pas ou ne valide pas ne serait-ce que la moindre des fautes ou du péché qui puisse se passer dans ta pensée, dans ta volonté ou dans ton attitude. நாங்க இந்த நாளிலே ஒரு பாவமும் செய்யாத நினைக்கிற நாட்கள் தேவனுடைய பார்வையில மிக அருவருப்பான நாட்கள். Les jours dans notre vie où ça nous arrive de penser que nous sommes saints et que nous n'avons commis aucun péché, sachez que ces jours-là sont en abomination au regard de Dieu. Alors si tu te demandes aujourd'hui, mais comment puis-je entrer au paradis, pasteur? Arrête de t'attarder à te regarder toi-même et tes bonnes actions que tu fais, mais lève les yeux vers Jésus, voilà la solution. Accepte-le. Ça n'est pas seulement l'accepter, mais rends-toi compte de l'atrocité de tes péchés et accepte-le en tant que sauveur qui puisse t'en délivrer. Et si on se demande pourquoi et comment Dieu va nous emmener au paradis, ça n'est pas par les bonnes choses, les bonnes œuvres que nous faisons dans notre vie aujourd'hui. Et même ces bonnes œuvres, quelque part, tu les fais grâce à Dieu et parce que Jésus t'a lavé de son sang. Lorsque tu entends le son du salut ou le mot salut, la seule chose que tu dois penser, c'est même pas ta repentance par rapport à tes péchés, c'est tout simplement penser à Jésus et lui seul.
சிலுவையிலே இயேசு செய்த திருப்புண்ணியம் மட்டும்தான் என்னுடைய ரட்சிப்பு. Ce que Jésus a réalisé sur la croix par sa grâce est tout simplement la signification et la définition de ton salut. நான் திரும்ப சொல்றேன், ஏன் உள்ளத்தின் ஆழ்ந்த அழுது எங்களால் தேவனை ஆராதிக்க முடியல? Pourquoi aujourd'hui nous ne pouvons pas verser les larmes et être éprouvés du fond du cœur et adorer d'un cœur sincère l'Éternel? Pourquoi nous ne pouvons pas tomber au sol devant la présence de Dieu et adorer l'Éternel? Pourquoi nous actons comme si de temps en temps le fait de nous vivre dans notre sainteté est une part du salut que nous avons obtenu? Car nous n'avons pas encore réalisé la profondeur de nos péchés. À partir du moment où tu dis qu'il y a ne serait-ce qu'1%, une goutte de bienveillance ou de bien en toi, sache que ça veut tout simplement dire que tu n'as pas été sauvé. Et pasteur dit aujourd'hui, moi je préfère fermer ma bouche comme Job l'a fait devant la présence de Dieu et dire tout simplement, Seigneur, tu es toi seul mon sauveur. Et même si le Père lui dit tout simplement, parmi des millions et des millions de choses, s'il y a ne serait-ce qu'une bonne action à toi qui pourrait t'emmener au paradis aujourd'hui, ce qu'il dirait tout simplement, c'est fermer la bouche et dire non, je préfère juste m'orienter et regarder Jésus. Levez la main droite et dites Jésus est sauveur. Jésus est sauveur. Jésus lui seul est sauveur. S'il y a une pensée de toi qui ressort au sujet de ton salut, ça veut dire tout simplement que tu n'as pas été réellement sauvé. Si nous réalisons toi et moi ce que Jésus a accompli sur la croix, l'Église n'en serait pas là aujourd'hui. C'est pour ça, pasteur dit aujourd'hui, j'ai encore la crainte à savoir combien d'entre vous avez été réellement sauvés. Lorsqu'on te parle de salut, si tu as tout simplement en tête à penser la sainteté ou est-ce que tes péchés t'ont été pardonnés ou pas, ça veut dire tout simplement que tu n'as pas ce salut. Mais concernant le salut, lorsqu'on t'en parle et lorsque tu y penses, malgré les bonnes choses que tu peux faire et malgré la manière dont tu t'appliques à vivre dans la sainteté, si tu penses seulement à Jésus et tout ce que Jésus a accompli sur la croix pour toi, ça voudrait dire tout simplement que tu es réellement sauvé. Et dans la Bible, Jésus dit, lorsqu'on parle de la sainteté, le fait que le Saint-Esprit en parle, ça voudrait dire tout simplement qu'il me rend gloire à moi. Voilà ce que dit Jésus. Si le Saint-Esprit vit chez un homme, il y a peut-être deux choses qui peuvent le prouver, le symboliser. La première chose, c'est qu'il doit glorifier l'Éternel du fond de son cœur. La deuxième chose, c'est qu'il avancera dans la sanctification dans sa vie. Et même s'il avance dans ce processus de sanctification, ce n'est pas de cette manière-là ou grâce à ça qu'il ira au paradis. C'est seulement la sainteté de notre Seigneur Jésus-Christ qui te permettra d'aller au paradis. Car tout ce qui est atroce et abomination n'entreront pas au paradis. Et le seul être humain qui a vécu sans atrocité, sans mal et sans abomination, c'est seulement notre Seigneur Jésus-Christ. Et c'est seulement si tu es en lui que tu pourras aller au paradis. Être sanctifié ou obéir à la parole de Dieu est tout simplement une partie ou une caractéristique de ce salut.
அதான் ஏன் சொல்லுது 1:16 அந்த சுவிசேஷத்தை நீங்க ஏற்றுக்கொண்டால் நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. அப்ப ரட்சிப்பை விடுங்க, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க ரட்சிப்பு செய்ய வேண்டிய அவசியம் சொல்லல, ஒரு வகை செய்வோம். ஆனால் வேற சொல்லுது, நீ இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டால் நீ ரட்சிக்கப்படுகிறாய். C'est pourquoi dans la Bible il est écrit tout simplement Romains 1:16, si tu acceptes et si tu as la foi en cet évangile, tu seras sauvé. Donc voilà la chose sur laquelle tu dois t'attarder. இப்ப நான் ஏன் இவ்வளவு சத்தம் போடுறேன்னா, pourquoi le pasteur fait autant de bruit et essaie de nous faire comprendre ça aujourd'hui? நம்ம அநேகர் அறியாமலே உங்களுடைய பரிசுத்தத்துல நீங்க நம்பிக்கையா இருக்கீங்க. Car certains d'entre nous ne le comprennent pas de cette manière-là et vous vous occupez plutôt à de quelle manière vous faites les choses pour vivre dans la sainteté dans votre vie. அல்லது நான் பாவம் செஞ்சா மன்னிப்பு கேட்கிறேன், அந்த நம்பிக்கையில நான் பரலோகம் போய்டுவேன்னு நினைக்கிறீங்க. Ou tu te dis peut-être lorsque je pêche, je demande pardon à Dieu et du fait que je demande pardon à Dieu, j'irai au paradis. வேதம் தெளிவா சொல்லுது, நியாயப்பிரமாணத்தினாலே நீதி வருமாயின் இயேசு மரித்தது வீணாயிருக்கும். La Bible te dit clairement que si c'est par la loi que la justice arrive, ça voudrait dire que Jésus a été crucifié pour nous en vain, pour rien du tout. அத நான் நான் எந்த டிரான்ஸ்லேஷன்ல சொன்னா, Pasteur nous dirait lui de son interprétation d'une autre manière. உன்னுல ஒரு துளியாவது நன்மை இருக்குன்னு நீ பரலோகம் முயற்சி பண்ணனா, ஒரு துளி முயற்சி பண்ணனாலும் நீ பரலோகம் போறது வாய்ப்பே கிடையாது. Il dit tout simplement, si tu penses que par une goutte et seulement une goutte de bien que tu puisses accomplir dans ta vie, tu penses que tu pourras aller au paradis, sache que tu n'entreras pas au paradis de cette manière. ஒன்று இயேசு ரட்சகர் அல்லது நீ ரட்சகர். Il y a seulement une chose qui peut être réelle, soit Jésus est sauveur, soit toi tu es le sauveur. உன்னுடைய எல்லாத்தையும் நீ விட தயாரா? Est-ce que tu es prêt à abandonner tout ce qui est de toi? இந்த பரிசுத்தம் அல்ல, இந்த பரிசுத்தம் அல்ல, ça n'est pas ta sainteté à toi, மனம் திரும்புதல் அல்ல, ça n'est pas ta repentance à toi, நோக்கங்கள் அல்ல, ça ne sont pas les bonnes intentions à toi. ரட்சிப்புன்னு வரும்போது நான் இயேசுவை தவிர எதையும் பார்க்க நான் தயாராக. Mais il faut que tu te dises, lorsqu'il s'agit du salut, je ne veux rien voir d'autre que Jésus lui seul. சுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தால் முக பிரதான அடையாளம் நீ இயேசுவை மகிமைப்படுத்துவாய். Si le Saint-Esprit vit en toi, la seule chose qui la révélerait, c'est tout simplement que tu adorerais et tu rendrais gloire à lui-même. நான் எனக்கு தெரிஞ்சு இயேசுவை மகிமைப்படுத்த ரெண்டு வழி இருக்கு. D'après moi, il y a peut-être deux chemins, deux manières de glorifier Jésus-Christ. ஒன்று இயேசுநாதர் எவ்வளவு பெரியவர்னு உனக்கு தெரியும். La première chose, c'est que tu dois savoir à quel point Jésus est tout puissant et élevé. அவர் சர்வ வல்லவர், Il est tout puissant, அவர் சர்வ வியாபி, il est omniprésent, அவர் தன்னைத்தானே ஜீவன் இருக்கிறவர், il est celui qui comporte la vie en lui-même, அவருக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை, il n'a ni début ni fin, அவர் எல்லை இல்லாதவர், எதையும் எந்த இன்ஃபினிட்டி காட், il est à l'infini celui qui n'a aucune limite, அவர் ஆவியாய் இருக்கிறார், il est esprit, அவர் பரிசுத்தர், il est saint, அவர் இந்த உலகத்தை உண்டாக்கின வார்த்தைனா உலகத்தை உண்டாக்கின தெய்வம். il est le Dieu qui a créé par la parole ce monde. இப்படியே நான் சொல்லிக் கொண்டு போகலாம். Et on peut continuer à en énumérer des choses. இந்த காரியங்களை தனித்தனியா எடுத்து நீங்க மெடிடேட் பண்ணினால், Et si tu commences à prendre chacune de ces choses qui ont été dites et que tu les médites une par une, ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களை அறியாமல் நீங்க தெய்வத்தை ஆராதிக்க தொடங்குவீங்க. inconsciemment et automatiquement, tu commenceras à adorer l'Éternel toi-même. நான் என்னுடைய தனிப்பட்ட ஜெபமா இருக்கட்டும், நான் சாந்தியோர் செய்கிற ஜெபமா இருக்கட்டும், இந்த குணாதிசயங்களை சொல்லாம ஒரு நாளும் நான் துதிச்சது கிடையாது. Que ce soit sa prière personnelle ou celle avec sa femme, Pasteur dit, il n'y a pas un jour où il n'a pas évoqué, loué l'Éternel de par tous ces caractères qu'il a cités et bien d'autres encore. அது ஒவ்வொரு நாள். Et soit chaque jour. ஓகே, அது ஒன்று நாங்க தெய்வத்தை மகிமைப்படுத்த. Donc pour glorifier Dieu, le connaître réellement qui il est la première manière. ரெண்டாவது எப்படி மகிமைப்படுத்தலாம்னா, Deuxièmement, de quelle manière pouvons-nous le glorifier? எங்க பாவத்தின் ஆழத்தை உணர்ந்து இயேசுவின் ரட்சிப்பை நான் அறிந்து கொண்டால் நிச்சயமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவுக்கு கனமும் மகிமையும் துதியும் ஏறெடுக்கப்படும். En réalisant la profondeur de ton péché, tu peux également d'un cœur sincère adorer et louer l'Éternel. பாவத்தை பாவமாய் பார்க்க முடியாவிட்டால் இயேசுவை சிலுவையிலே செய்த திருப்புண்ணியத்தை நாம் ஒரு நாளும் ஆராதிக்க முடியாது. Si tu n'arrives pas à voir tes péchés comme des péchés, sache que tu ne pourras jamais glorifier Jésus pour ce qu'il a accompli sur la croix. அந்த இயேசுவின் பாதத்தில் இருந்த சொன்னார், 50 வெள்ளிக்காசு ஒருத்தன் கடன் கொடுத்தான், 500 வெள்ளிக்காசு யாரு கடனை மன்னிச்சா ஆராதிப்பான்னா அவன் சொன்னான் 500 வெள்ளிக்காசு கொடுத்தான். Dans la Bible, il y a une parabole où l'un prête une dette de 50 pièces d'argent et l'autre 500 et qui Dieu a pardonné? Celui qui a été endetté de 500 pièces.
அப்ப இந்த சபையில போய் நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம், யார் தெய்வத்தை உண்மையாய் ஆராதிப்பானா அவனுடைய பாவம் அதிகமாய் ஆண்டவர் காண்பித்து அந்த அருவருப்பை காண்பித்து இதுக்கெல்லாம் மன்னிப்பு கொடுத்த தெய்வம் தான் இயேசுன்னு உணர்கிறவன் தான் உண்மையான ஆராதனை செய்யணும். Nous sommes nombreux dans cette église et qui sont ceux qui donneront, qui voueront un réel culte à Dieu en l'adorant, c'est tout simplement à qui Dieu a montré l'atrocité, la profondeur de ses péchés, et celui qui s'est rendu compte que oui, je suis pécheur et que tous ces péchés-là que j'ai pu faire, Jésus me les a pardonnés, seulement lui adorera l'Éternel, lui rendra gloire d'un cœur sincère. Ce que le pasteur va te dire maintenant, pose-toi la question à toi-même dans ton cœur. இன்றைக்கு செய்த நன்மைகளுக்காகவே எங்களை கோடிக்கணக்கான தரம் எங்களை நரகத்தை போடுவான்னு சொன்னேன், போட முடியும் ஆண்டவரால. Ce qu'il nous a dit au début, c'est que par les bienfaits qu'on a fait nous dans notre vie, les bonnes actions et les bonnes œuvres, il y a peut-être 1 million de fois que tu pourras aller en enfer si tu comptais dessus. ஏன்னா அவர் எண்ணங்கள், நினைவுகள், எங்களுடைய நோக்கங்களை ஆராய்ந்து பார்க்கிறதுனால. Car il est celui qui examine nos intentions, nos pensées et ce que ton cœur imagine au fond de lui. இப்ப இதை நீங்க எனக்கு கை வைத்தாதீங்க, உங்களுடைய உள்ளத்திலிருந்து எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள முடியும்? Ne levez pas la main, mais combien d'entre vous pouvez l'accepter réellement dans votre cœur? உங்களை அநேகரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. Nombreux d'entre vous ne pourront pas l'accepter. நீங்க நினைக்கிறீங்க இன்றைக்கு இந்த நேரம் மட்டும் நான் செய்தத தேவன் ஆராய்ச்சி பார்த்தா நான் சொர்க்கத்துல தான் என்ன கொண்டு விடுறாரு. Parce que certains d'entre vous vous dites tout simplement aujourd'hui, si Dieu examine et réalise vraiment le bien que j'ai fait dans ma vie, ben je ne pourrais qu'aller au paradis. அது அர்த்தம் என்ன சொல்லுதுன்னா, நீ உங்க பாவ தேவன் பரிசுத்தம்னா என்னன்னு அவர் அவர் உணர்கிறாருங்கிறத நீ உணர முடியல. தேவன் பரிசுத்தம்னா என்னன்னு நினைக்கிறாரோ எங்கட பரிசுத்தம் அது சொட்டு கூட இல்லை. Il faut que tu comprennes tout simplement que la définition que Dieu accorde à la sainteté, sa sainteté, eh ben, est incomparable même en 1 millième à toi la définition que tu donnes à la sainteté et comment tu la vis dans ta vie. நீ கர்த்தருக்குள்ள வளர வளர அது உனக்கு விளங்கும். Et plus tu vas grandir dans l'Éternel, tu le comprendras. எந்த பரிசுத்தமான இடங்க வளர 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 நான் பாவின்னு சொல்லலாம் கூடிட்டு போலாம். Quel que soit le saint ou l'homme de Dieu que tu peux prendre en référence dans la Bible aujourd'hui, plus il s'approche et qu'il grandit dans sa vie spirituelle, plus il se rend compte qu'il est pécheur. நான் சொன்னேன், ஜான் வெஸ்லி கடைசியா சாகும்போது உலகம் அவர் பெரிய பரிசுத்தவானி பேசிக்கொண்டிருக்கிறாங்க. John Wesley, l'un des hommes qui a vécu dans une grande sainteté dans ses temps pour Dieu, ஆனால் அவர் படுக்கையில கடைசி சாக போற 83 வயசு சாக போறாரு. à 83 ans lorsqu'il va mourir et qu'il est sur son seuil de la mort, அவருடைய அசிஸ்டன்ட் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. son assistant lui demande alors, இவர் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால என்னை நீங்க பரலோகத்துக்கு கொண்டு போங்க. et cet homme de Dieu dit tout simplement à son assistant et évoque sa prière qui est tout simplement, Seigneur, par ton sang emmène-moi au paradis. ஏன் சொல்றாரு? Pourquoi a-t-il dit cela? இவங்கெல்லாம் உலகத்திலேயே மிகப்பெரிய வளர்ந்த ஊழியக்காரங்க. நாங்க கடவுளை விடுங்க, நாங்க அவங்களோட கால் தூசிக்கு இருக்க மாட்டோம். Pourtant ces hommes-là, comme John Wesley, sont l'un des plus grands hommes de Dieu, serviteurs de Dieu dans leur temps, et nous n'arrivons même pas à leur cheville. ஒரு ஆளை ரட்சிப்பு நடத்த முடியாம நான் தடுமாறும். Aujourd'hui, nous avons du mal à diriger quelqu'un dans le salut. அவர் லட்சக்கணக்கான ஜனங்களை ரட்சிப்பு நடத்தினார். Cet homme-là a dirigé des centaines de milliers d'âmes dans le salut. சொன்னேன், ஊழியம் செய்ய முடியாத கடைசி 83 வயசுல ரோட்டா பிச்சை எடுத்து ஜனங்களுக்கு ஏழை எளியோருக்கு பிச்சை எடுத்து கொடுத்தார் 83 வயசுல. Il ne pouvait plus faire le ministère de Dieu parce qu'il était âgé. À l'âge de 83 ans, il faisait la manche dans la rue, récolter de l'argent pour les donner aux gens pauvres. நாங்க சிந்திக்க முடியாது, அவங்க கிட்ட நம்ம நிற்க முடியாது. Nous ne pouvons pas nous comparer ou s'asseoir à côté de ces personnes-là. Mais même ce grand homme de Dieu, à la dernière minute, lorsqu'il va mourir, dit seulement une chose, Seigneur, par ton sang, fais en sorte que j'aille au paradis. Prenons le prophète Esaïe, qui était un homme puissant dans son temps dans la Bible. Il a vu seulement une petite vision concernant Dieu. Et il a dit tout simplement, je vis parmi les hommes qui ont les lèvres mensongères. ஓட இருக்கிற உறவுல வளர்ந்து அவரை நாம் இதயத்துல காண மட்டும் இப்ப நாங்க நினைப்போம் உலகத்தில் பெரிய பரிசுத்தவன் நானும். Toi et moi, tant que nous ne nous rapprochons pas de Dieu et que nous ne grandissons pas dans ce lien spirituel, on pourra juste imaginer que nous sommes nous-mêmes des plus grands saints de ce monde. Je ne dis pas que ces gens-là ne se sont pas sanctifiés.
ils se sont sanctifiés, ஆனா அவங்களோட பரிசுத்தத்தை விட அவங்களோட பாவம் தான் அவங்களோட கண்ணுக்கு முன் நின்னுச்சு. mais plutôt que leur sainteté dans leur vie, dans ce temps-là, leur péché était plus grand à leurs yeux. அதான் சொன்னேன், இன்றைக்கு எங்களுடைய நாங்க பரலோகம் போறது இமயமலை அளவு உயரம் இருந்தா இமயமலை அளவுக்கு Si aujourd'hui d'aller au paradis serait une épreuve aussi haute que l'Himalaya, நாங்க ஒரு சிலர் காலை எடுத்து வைக்கல. certains d'entre nous, nous n'avons même pas posé un seul pied dessus encore. ஒரு சிலர் இப்பதான் காலை எடுத்து வச்சிருக்கோம். Et certains viennent de poser seulement un pied dessus. ஆனா உனக்கு இப்ப தெரியாது அது. Mais tu ne t'en rendras pas compte maintenant. நீ தேவனோட சேர அவரோட இருக்க உறவுல வளரத்தான் நீ யாருன்னு காண்பிப்பார் அவர். Mais c'est plus tu t'approches de Dieu qu'il te montrera qui tu es et comment tu es en sa présence. அப்பதான் உனக்கு தெரியும். அப்ப நான் சொல்றேன், அப்ப என்ன கவனிங்க, நம்மள சிலர் இன்னும் ரட்சிக்கப்படல. Ça veut dire tout simplement que certains d'entre nous ne sommes pas sauvés encore. இன்னும் அப்படி இப்படி எங்கட ஏதோ நம்பிக்கையில போய்வோம், இயேசுவோட பேரை சொல்லி கொண்டிருந்தா நாம எங்க நம்பிக்கை வச்சிருக்கோம். Et on se dit tout simplement que en annonçant seulement le nom de Jésus, on a confiance et on y croit qu'on ira au paradis. உன்னிலிருந்து அதாவது 100% உன்னில இருக்கிற நம்பிக்கையை நீ கைவிட மட்டும் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். À 100% et vraiment à 100%, tant que tu n'abandonnes pas la confiance que tu as en toi-même, que par tes moyens tu iras au paradis, tant que tu n'oublies pas ça, tu n'iras jamais au paradis. எனக்கு நல்லா தெரியும், என்னிலே இன்னும் எத்தனை 1000 வருஷம் கொடுத்தாலும் பரலோகம் போறதுக்கு பரிசுத்தம் நான் சம்பாதிக்க முடியாது. இயேசு தீட்டில்லாத சுத்த பரிசுத்தருடைய அந்த ரத்தத்துல மட்டும்தான் நான் போவேன். Pasteur dit tout simplement, même si on me donnait encore 1000 ans pour vivre, je sais tout simplement que même si je m'accordais à être le plus saint des hommes, je ne pourrais jamais entrer au paradis avec ce niveau ou mon niveau de sainteté, mais seulement par le sang de Jésus et par le nom de Jésus. நான் அடிக்க சொல்றேன் இப்ப எபிரேயர் எடுத்துக்கொண்டா 1வது அதிகாரத்திலிருந்து 10வது அதிகாரம் 22 மட்டும் உபதேசம் சொல்லப்பட்டிருக்கிறது. Hébreux chapitre 1 jusqu'au chapitre 11 verset 22, il est question seulement de l'apprentissage. அதே போல ரோமர் எடுத்தா 1:11 மட்டும் உபதேசம் தான். Et Romains chapitre 1 chapitre 15, c'est exactement la même chose. அதே போல கலாத்தியர் எடுத்துக்கொண்டா 1லிருந்து 5 மட்டும் உபதேசம் தான். Galates chapitre 1 au chapitre 5, c'est également l'enseignement qui revient. வேதம் வந்து உபதேசத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்குது. La Bible a toujours consacré son importance à l'enseignement. இரண்டாவது பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம். Deuxièmement, la sanctification. ஆனால் எந்த ஒரு புத்தகத்திலையும் முதல் 3 சாப்டர் பரிசுத்தம், பிறகு 3 சாப்டர் கடைசியாய் உபதேசம் கொடுக்கல. Mais dans aucun livre de la Bible, il a été consacré les 3 premiers chapitres à la sanctification ou la sainteté et par la suite l'enseignement. எப்பயுமே உபதேசம் முன்னுக்கு பரிசுத்தம் பின்னுக்கு. L'enseignement a toujours été posé d'abord et devant et la sainteté par la suite. ஏனா உபதேசத்தை நீங்க கற்றுக்கொள்ளாமல் நீங்க செய்யற பரிசுத்தம் அது ஆண்டவருக்கு முன்பாக கந்தல் துணிதான். Car si tu n'apprends pas l'enseignement et la sainteté à laquelle tu t'accordes par tes moyens par la suite n'est que sale aux yeux de Dieu. ஆனால் நாங்கள் உபதேசத்தை கற்றுக்கொண்டு இயேசு ரட்சகரை கற்றுக்கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம செய்கிற ஒவ்வொரு பரிசுத்தமும் இயேசு இரத்தத்தால பரலோகத்துல சுகந்த வாசனை அவர் ஏற்றுக்கொள்கிறார். Lorsque tu apprends l'enseignement, lorsque tu apprends que Jésus est sauveur, lorsque tu es sauvé et lorsque tu t'appliques ensuite à vivre dans la sainteté, tes bonnes œuvres et ta sainteté lavées par le sang de Jésus ne pourraient être qu'agréables aux yeux de Dieu. ஒரு பட்டிமன்றம் நடக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. Un débat. Admettons qu'il y a un débat qui se déroule. ரெண்டு பக்கம் விடுறாங்க பேசுறதுக்கு. On laisse les deux parties pour débattre sur le sujet. எது முக்கியம்ங்கற தலைப்புல பேசுறாங்க. Le sujet, le titre ou le débat, le cœur du débat, c'est qu'est-ce qui est le plus important? உபதேசமா அல்லது பரிசுத்தமா? Est-ce l'enseignement ou est-ce la sanctification? நான் எந்த பக்கம் நிப்பேன்னா உபதேச பக்கம். Pasteur lui dit, je me pencherai et je serai du côté de ceux qui votent pour l'enseignement. பரிசுத்தம் முக்கியமா முக்கியம். Est-ce que la sanctification est importante? Oui, elle est importante. பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாதா? முடியாது. Est-ce qu'on ne peut pas ressentir la présence de Dieu sans la sainteté? Oui, c'est vrai. நான் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தமா இருக்கணும் ஆண்டவர் அழைக்கிறாரா? அழைக்கிறார். Est-ce que Dieu nous appelle à être saints nous-mêmes dans nos vies autant que lui l'est? Oui, c'est vrai. அந்த புதிய வானம் புதிய பூமி எப்படி இருக்கும்? நீதி வாசம் பண்ணுகிற புதிய வானம் புதிய பூமியா இருக்கும். Cette nouvelle terre et ce nouveau ciel, comment ils seront? Ils seront en sorte que la justice régnera dessus. தீட்டு அருவருப்பு அதுக்குள்ள போக முடியாது. Tout ce qui est atroce et abominable ne pourront y entrer. அவருடைய பரிசுத்த பர்வதத்தை யார் ஏறலாம்? பரிசுத்தம் உள்ளவங்க மட்டும் தான் ஏறலாம். Qui pourra monter dans son paradis saint de l'Éternel que ceux qui sont sanctifiés. தேவனுடைய சித்தமே நாங்க பரிசுத்தமாகிறது தான்.
En d'autres termes, la volonté de Dieu est tout simplement que nous soyons sanctifiés. எங்களை தேவ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய்த்தான் எங்களை முன்குறித்தார். Car il nous a prédestinés à devenir à l'image de son Fils. நான் அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். On peut continuer à en dire des choses. அதெல்லாம் உண்மை. Tout est vrai. ஆனால் இந்த பரிசுத்தத்தை சம்பாதிக்கிறது எப்படின்னு சொன்னால் இந்த உபதேசத்தை கற்றுக்கொண்டு இந்த சுவிசேஷத்தை கற்றுக்கொண்டு அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டால் தான் இந்த பரிசுத்தம் வரும். Mais comment tu peux gagner cette sanctification dans ta vie? Il faut que tu apprennes cet enseignement, il faut que tu acceptes cet enseignement et par ce biais que tu acceptes ce salut. Et c'est par cette manière-là que tu pourras avoir la sainteté dans ta vie. அப்ப உபதேசம் மிக முக்கியம். Donc ça veut dire que l'enseignement est très important. இப்ப உபதேசம் ஏன் முக்கியம்னா உபதேசம் யாரை பற்றி இருக்குது? இயேசு பற்றி தான் அதிக உபதேசம் நமக்கு கற்றுக்கொள்றோம். Pourquoi l'enseignement est important? Parce que ce que nous apprend l'enseignement en majeure partie, c'est tout simplement au sujet de Jésus-Christ. அப்ப நாம உபதேசத்தை கற்றுக்கொள்ளாவிட்டால் நாம பரிசுத்தமாக முயற்சி பண்ணும் பொழுது சபையில என்ன நடக்கும்? சன்மார்க்க ஜீவியம் அதிகமா பெருகி கொண்டு போகும். இதே தந்து பரிசுத்தம் ஆகாது. Si tu n'apprends pas l'enseignement et que si tu t'apprêtes à vivre dans la sainteté, ce qui se passera dans l'église et parmi nous en majeure partie, c'est que nombreux d'entre vous vivront dans les bonnes œuvres et dans les bonnes actions, mais la réelle sainteté ne s'installera pas dans ton cœur. Seulement un homme qui est né à nouveau peut s'éloigner de la jalousie dans son cœur. C'est seulement un homme qui est né à nouveau qui peut avoir la victoire dans ce monde. C'est seulement un homme qui est né à nouveau qui peut vaincre tous les désirs de ce monde. La prétention, l'envie de l'argent, la convoitise de l'œil, rabaisser les autres, regarder les castes ou les religions. Tu ne peux pas garder ces choses-là en toi aujourd'hui. இது வெற்றிக்குள்ள நீ முயற்சி பண்ணனா நீ சன்மார்க்க ஜீவியம் மற்றவனுக்கு தான் நீ அதை காட்ட முடியும் இதே தெரிந்தால் பரிசுத்தமாக முடியாது. Et même si tu essayes par tes propres moyens de vaincre ces choses-là, ça sera seulement pour le prouver ou le montrer aux gens, mais ça ne sera pas réellement une sainteté dans ta vie et dans ton cœur. ஆனா இயேசு இரட்சகர்ங்கற இயேசு இந்த சுவிசேஷத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் இரட்சிக்கப்படுவோம்ங்கறதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டால் Mais si tu réalises qu'en ayant la foi dans cet évangile tu seras sauvé et si de cette manière-là tu acceptes l'évangile, le Saint-Esprit, lui, à ce moment-là, te sanctifiera. இப்ப சுவிசேஷத்தை நாம ஏற்றுக்கொண்டால் தேவன் எங்களுக்கு கேரண்டி பண்ணுகிறாரு பாவத்தின் தண்டனை விடுதலை ஆக்குவேன் பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆக்குவேன் பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து நான் அதை செய்வேன். Si tu acceptes l'évangile et que tu as la foi en l'évangile aujourd'hui, Dieu lui-même est le garant aujourd'hui en te disant oui, je te délivrerai de la condamnation du péché, oui, je te délivrerai de la puissance du péché, et oui, je te délivrerai de la présence du péché. Car la sainteté qu'attend Dieu de ta vie, tu ne peux pas la réaliser par toi-même. C'est seulement lui qui peut te la donner dans ta vie. C'est pourquoi la Bible dit il s'est fait saint lui-même pour nous. Car Dieu a déjà gagné cette sainteté et cette sanctification pour nous sur la croix. Et maintenant, si tu acceptes Jésus, que fait le Saint-Esprit? Il applique tout simplement le jour au jour dans ta vie cette sanctification qu'il avait déjà gagnée pour toi et il te conduit à travers cette sanctification. ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ பரிசுத்தப்படும் பொழுது நீ மகிமைப்படுத்த வேண்டியது உன்னை அல்ல பரிசுத்த ஆவியானவரை. Peuple qui a été sauvé, lorsque tu es sanctifié, la personne que tu dois glorifier n'est pas toi-même, mais le Saint-Esprit. நீ யோசிச்சு பார் கனவுலையாவது நீ யோசிச்சு பார் கண்ணில் சேர்ந்து உன்னால விடுதலை அடைய முடியுமா? Essaye de réfléchir pendant un moment dans ta vie et même dans tes rêves peut-être à te dire est-ce que toi-même par tes moyens peux te délivrer de la convoitise de Dieu? அப்ப இன்னைக்கு உன்னை அதிலிருந்து விடுதலை ஆக்குறது யாரு? Tu ne peux pas, mais alors qui t'en a délivré aujourd'hui? உன்ன முயற்சியா? Est-ce tes efforts? இல்ல. Non. அதாவது முயற்சி ஒரு பக்கம்தான் ஆண்டவர் உன்னை விருப்பத்தை செய்ய உண்டு பண்ணாட்டி உன்னால கீழ்ப்படிய முடியாது. சுவிசேஷத்துல இருந்து தான் உன்னை என்ன சொல்றது விருப்பப்படுத்துகிற காரியமே உருவாகுது. Même si tes efforts sont une partie de la chose, aujourd'hui si Dieu ne t'en a pas donné l'envie, la volonté, ne t'a pas conduit dans cette sainteté, tu ne pourras jamais y arriver. இப்ப முடிவா யாரை மகிமைப்படுத்தணும்? இயேசுவை தான், அந்த சுவிசேஷத்தை தான்.
Donc finalement, qui est-ce que tu dois glorifier? C'est seulement Jésus et cet évangile. இதுதான் பரிசுத்தாவி செய்வாரு. Voilà ce que fait le Saint-Esprit en toi. பரிசுத்தாவி உனக்குள்ள இருந்தால் நீ செஞ்ச எந்த காரியத்துக்கும் கிரெடிட் நீ எடுக்க மாட்ட. Si le Saint-Esprit réellement vit en toi, tu ne t'accorderas aucun crédit de ce qui se passe dans ta vie ou ce même que toi-même tu as fait dans ta vie. உனக்கு உள்ளத்துல இருந்து தெரியும் இப்படிப்பட்ட பரிசுத்தத்தை என்னால செய்ய முடியாது. Car du fond de ton cœur, tu réaliseras toi-même que ce genre de sanctification, tu ne peux pas l'appliquer par toi-même. இத நினைக்க முடியாது என்னால. Tu ne peux même pas l'imaginer en fait. ஆனால் பரலோகத்தோட பரிசுத்தம் இல்ல. ஆனாலும் நான் முந்தி இருந்ததை விட இவ்வளவு இருதயத்திலே நல்லவனா மாறி இருக்கிறேன். Même si tu n'as pas le niveau de sainteté pour atteindre le paradis, tu peux te dire au fond de toi que tu es bien une meilleure personne que tu l'étais auparavant. உங்கள अनेகர் கொஞ்சம் பரிசுத்த ஆனவுடனே நீங்க ஏதோ செஞ்சேன்னு உங்களை மகிமைப்படுத்த தொடங்கிடுறீங்க. Certains d'entre vous, lorsque vous vivez un petit peu dans la sainteté et que vous arrivez à sortir de certains péchés à certains niveaux dans votre vie, vous commencez tout de suite à vous glorifier vous-même pour ces efforts. நீ மற்றவனை விட பரிசுத்தமாக இருந்தா நீ தான் உலகப்பிரபுவிலிருந்து கர்த்தரை துதிக்க வேண்டிய மனிதன். Si tu t'es sanctifié plus que ton prochain, tu es toi l'homme à tomber au sol et à glorifier seulement l'Éternel. இது உண்டானது அல்ல. Car ça n'a pas été fait par toi-même. இது ரட்சிப்பில் இருந்து நாம உண்டு கொள்ளுகிறோம். C'est quelque chose que tu as puisé dans le salut. திரும்ப சொல்றேன், ரட்சிப்பு சுவிசேஷம் அதுதான் எல்லாத்துக்கும் மூல காரணம். Comme le répète pasteur encore une fois, l'évangile est la pierre angulaire de toute chose. சுவிசேஷம்னா என்ன? இயேசு. Qu'est-ce qu'est l'évangile? C'est Jésus. ஏன்னா பரிசுத்த சுவிசேஷங்க அநேகருக்கு என்ன வருது? பரிசுத்தம், பாவ மன்னிப்பு, என்ன சொல்றது, நாங்க மன்னிப்பு கேட்கிறோம், அதுதான் எனக்கு மைண்ட்ல வருது. Nombreux d'entre nous, lorsque nous pensons au salut, les seules choses que nous nous disons, c'est oui, vivre dans la sainteté, oui, se repentir, oui, confesser ses péchés. சுவிசேஷம்னு சொல்லணும் உனக்கு முழு இதயத்துக்குள்ள வரணும் இயேசு. Mais la seule chose qui doit apparaître dans ton cœur lorsqu'on parle du salut, et entièrement, c'est seulement Jésus. அந்த நான் சொல்றது போல இலவசமாய் கிருபையினால் நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் திரு புண்ணியத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். C'est seulement par la grâce et gratuitement et par la miséricorde que nous a accordé Jésus que nous avons été sauvés. நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே கிரியை செய்யாவிட்டால் நீ ரட்சிப்பை சரியாய் உணர முடியாது. Si le Saint-Esprit n'agit pas dans ton cœur et dans ta vie, tu ne comprendras réellement jamais la juste valeur de l'évangile. ரட்சிப்புனா இப்படி சொல்லவா, உன்னை முற்றுமுழுதாய் துறந்துட்டு இயேசுவை மட்டும் நீ பார்க்கிறதா ரட்சிப்பு. Parlons d'une autre manière du salut, c'est oublie-toi totalement et regarde et pense seulement à Jésus. Voilà ce qu'est le salut. ஒரு துளி தன்னும் நீ எதையாவது உனக்குள்ளே தேடினால் நான் சொல்றேன் நீ ரட்சிக்கப்படவில்லை. Même si tu recherches à 1% une goutte de bonnes choses que toi tu as pu faire dans ta vie pour le justifier, sache une chose, tu n'es pas sauvé. ஏன்னா வேதம் சொல்லுது இயேசுதான் எங்களுக்கு ஞானம், இயேசுதான் எங்களுக்கு நீதி, இயேசுதான் எங்களுக்கு பரிசுத்தம், இயேசுதான் எங்களுக்கு மீட்பு. மீட்பு சொன்னா கடைசியாய் நாம பரிசுத்தத்தின் பாவத்தின் வல்லமையிலிருந்து பிரசன்னத்திலிருந்து விடுதலை ஆகுது. Car la Bible dit tout simplement, c'est Jésus lui-même qui est notre sagesse, c'est lui qui est notre justice, c'est lui qui est notre sanctification, c'est lui qui est notre rédemption, et finalement c'est lui qui est la solution pour être sorti de la présence du péché. கவனிங்க, இப்போ நான் சொன்னேன் இயேசு தான் எங்களுக்கு என்ன ஞானம், இயேசு தான் எங்களுக்கு நீதி, இயேசு தான் எங்களுக்கு பரிசுத்தம், இயேசு தான் எங்களுக்கு மீட்பு சொன்னா நான் சொன்னேன் என்ன? பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து நான் என்ன சொன்னாலும் கேட்குது இல்லையே. ஓகே சரி, உனக்காக சரி சொல்லு. Donc ce qu'il y a à dire tout simplement, c'est que Jésus lui-même est notre sagesse, Jésus lui-même est notre justice, Jésus lui-même est notre sanctification, Jésus lui-même est notre rédemption. Et c'est seulement de cette manière-là que nous serons un jour sauvés de la présence du péché. Donc que fait le Saint-Esprit dans tout ça? Il te dit que c'est Jésus qui est ta sagesse. Quel en est le sens? நீ இந்த உலகத்துல கிரீக் பிலோசபி படித்தால் என்ன, எந்த பிலோசபி படித்தால் என்ன, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாட்டி உனக்கு ஒரு ஞானம் இல்லைன்னு யார் விளங்கப்படுத்துறா? பரிசுத்தாவியானவர். Que veut dire ce verset? Ça veut dire tout simplement que même si tu étudies la science des dieux, la philosophie en grec, en araméen ou quelle que soit la langue, quelle que soit l'intelligence et la connaissance que tu peux avoir, si tu n'acceptes pas Jésus, toute ta sagesse est nulle. இயேசுதான் நீதி. Jésus lui-même est notre justice, dit la Bible. பரிசுத்தாவின் வேலை என்ன? நீ என்னதான் ரட்சிக்கப்பட்ட பிறகுதன்னும் கோடி கணக்கான வருஷம் நீ வாழ்ந்தாலும் உன்னால தேவன் விரும்புகிற ஒரு துளி பரிசுத்தத்தை சம்பாதிக்க முடியாது. ஆகவே எல்லாத்தையும் கைவிட்டுட்டு இயேசுவை பிடிச்சுக்கோ. Donc que veut dire que Jésus est notre justice? Tout simplement c'est que
quel que soit le nombre d'années qui te soit donné, quelles que soient les bonnes œuvres que tu puisses accomplir dans ta vie, tu ne pourras pas, toi, être juste aux yeux de Dieu. Alors abandonne toutes ces idées-là, et en étant sauvé par Jésus, sache que lui seul est ta justice à travers le Saint-Esprit. இப்ப இயேசு பரிசுத்தத்தை சம்பாதித்தார் சிலுவையில. Dans la Bible, il est dit également que Jésus a gagné la sanctification sur la croix pour nous. இப்ப பரிசுத்தம் என்ன செய்றாரு? Que fait le Saint-Esprit à ce moment-là? விருப்பத்தை செய்ய உண்டு பண்ணி எங்களை பரிசுத்தப்படுத்துறாரு. Il nous donne l'envie et il nous donne la manière de le faire et il nous sanctifie à travers ça. உண்மையான பரிசுத்தத்தை கொண்டு வருகிறாரு. Il nous ramène la réelle sanctification dans nos vies. திருப்பி சொல்றேன், அந்த உண்மையான பரிசுத்தம் வந்தாலும் இது பரலோகம் போறதுக்கு துளியும் காணாது. Même si tu vis dans une certaine et réelle sanctification dans ta vie, sache une chose, cela ne suffit pas pour t'emmener au paradis. அந்த முதல் இரண்டாவது நீதி இருக்குது. இயேசு கிறிஸ்து நீதி தான் எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகுது. Deuxièmement, la justice, c'est la justice de Jésus-Christ qui nous emmène au paradis. கடைசியா மீட்பு. Et finalement, la rédemption. கடைசி வேதம் சொல்லுது, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை ஆவியானவர் உயிர்ப்பிப்பார். La Bible dit, vos corps qui sont voués à la mort, le Saint-Esprit les restaurera. அத நாங்க அநேகர் இப்ப சோய்வீனமா இருக்கிறதுக்கு ஆவிய உயிர்ப்பிப்பார்னு நம்ம ஜெபம் பண்றோம். Et nombreux d'entre nous prononcent ce verset pour les faiblesses de notre vie parce que nous ne sommes pas bien et nous nous disons Dieu va nous guérir, Dieu va nous restaurer. அதுக்கும் அந்த வசனத்துக்கும் சம்பந்தமே En கிடையாது. réalité, il n'y a aucun lien, aucun rapport entre ce verset et ce pourquoi toi tu l'appliques dans ta prière. அது ஏதோட சம்பந்தப்பட்டிருக்குது. Quel est le rapport et quel est le lien réellement? அதுக்கு முதல் வசனம் சொல்லுது, Le verset d'avant dit tout simplement, பாவத்தின் நிமித்தம் எங்க சரீரம் செத்து போயிருக்கு. par nos péchés, nos corps sont morts. நீதி நிமித்தம் எங்களுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்குது. Et par la justice, nos esprits ont été renouvelés et restaurés. அப்படினா என்ன சொல்றா? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற. Donc ça veut dire que tu as été sauvé. ஆனா உங்க சரீரம் சாகத்தான் போகுது. Mais ton corps va mourir quand même. அடுத்த வசனம் நான் சொல்லுது, Et le verset d'après nous dit, சாவுக்கு ஏதுவான அந்த சரீரங்களை les corps qui ont été destinés à la mort, ஆண்டவர் இந்த பூமிக்கு வரும் பொழுது lorsque Dieu reviendra sur terre, சரீரங்களை மறுரூபப்படுத்துவாரு. il va renouveler ses corps. நாங்க எவ்வளவு தந்திரமா இதை எங்கட சரஸ்வதிக்கு பிரயோஜனப்படுத்திட்டு இருக்கிறோம். Et regardez à quel point nous, on se croit malin en utilisant ce verset pour la guérison de notre corps. கவனிங்க, இப்ப நான் சொன்னேன் கடைசியா மீட்பு. எப்படி மீட்பு? கடைசியில இயேசுநாதர் வரும் பொழுது சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பித்து இந்த பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து பாவம் செய்ய நினைச்சாலும் நாம செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டு போறார். Quatrièmement, la rédemption. Qu'est-ce qu'est la rédemption? Lorsque Jésus reviendra, ces corps qui étaient voués à la mort, il les renouvellera, il les restaurera, et il fera en sorte que même si nous le voulons, nous ne pourrons pas pécher, et il nous délivrera donc de la présence du péché. திருப்பி கேட்கிறேன், யாரு ஞானம்? Qui est la sagesse? யாரு நம்முடைய நீதி? Qui est la justice? யாரு நம்முடைய பரிசுத்தம்? Qui est notre sanctification? யாரு நம்முடைய மீட்பு? Qui est notre rédemption? இதுல நீ ரட்சிப்புல என்ன செஞ்ச? Si tout cela est Jésus en réalité, qu'est-ce que toi tu as fait dans ce salut au final? லூசன் மாதிரி நான் பரிசுத்தப்பட்டா போயிடுவேன், நான் பாவம் செஞ்சா விழுந்துடுவேன் நீ சொல்ற. Et pourquoi comme un homme insensé tu te dis et tu te répètes dans ta vie, mais si je pêche j'irai pas au paradis, mais si j'essaie de vivre dans la sainteté j'irai au paradis? ரட்சிப்பு உன்னை பார்க்காத, தெய்வத்தை பார், இயேசுவை பார். Pour le salut, ne te regarde pas toi-même, mais lève les yeux vers Jésus. அவர் சிலுவையிலே செய்த திருப்புண்ணியத்தை நம்பு. Crois en ce que Jésus a accompli sur la croix pour toi. நீ என்ன சொல்றது? பாவத்தின் தண்டனை உடனடியாகவே அந்த தண்டனை உன்னை நீக்குவாராங்க. Et Dieu te délivrera aussitôt de la condamnation du péché. உண்மையான பரிசுத்தத்துக்குள்ள நடத்துவார். Il te conduira dans une réelle sanctification. கடைசியா அந்த பாவ வாழ்க்கையே இல்லாத பாவம் செய்ய முடியாத ஒரு மறுரூபான சரீரத்தை உனக்கு தருவார். Et finalement, il te donnera un corps renouvelé en sorte que tu ne puisses plus pécher. இதுதான் ரட்சிப்பு. Voilà ce qu'est le salut. ஆனா இந்த ரட்சிப்பை யார் தாரா? Mais qui nous donne ce salut? இயேசு. Jésus. இயேசுநாதர் தான் ரட்சிப்புனா இயேசுநாதர், இதை தவிர வேற ஒண்ணும் நீ சொல்லாத. C'est Jésus qui te le donne. Et lorsqu'on parle du salut, c'est seulement Jésus. Tu n'as pas besoin d'évoquer quoi que ce soit d'autre. உன்னுடைய பரிசுத்தத்தை என்னட்டு சொல்லாத. Ne viens pas nous parler de ta propre sainteté à toi. அதாவது ரட்சிப்பு என்று வரும்போது இந்த பரிசுத்தத்தை பத்தி என்னோட பேசாத. Lorsqu'il s'agit du salut, ne me parle pas de ta sainteté à toi. அனுதின வாக்கியங்கள பரிசுத்தமா வாழ இருக்குது. Oui, chaque jour tu dois vivre dans la sainteté. ஆனா ரட்சிப்புன ஒரு காரியம் வந்தா ஐயோ இந்த எல்லா அந்த துணி நான் இயேசுவை மட்டும் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. Mais lorsqu'il s'agit du salut, tous tes efforts qui ont été faits en amont pour ta sainteté et tout ce que tu peux toi te glorifier pour sont que saleté aux yeux de Dieu. Donc ne ramène pas ça pour le salut que Dieu t'a accordé. நீ செத்துட்டேன்னு வைப்போம். Admettons que tu es mort, பரலோகம் போய்ட்ட, que tu vas au paradis. வாசல்ல தூதன் இருக்கிறான். Il
Il y a les anges aux portes du paradis. உன்னை உள்ள விட மாட்டேங்கிறான். Ils te disent qu'ils ne peuvent pas te laisser entrer au paradis. நீ எப்படி போவன்னு கேட்கிறான். Et il te dit, mais comment tu peux y aller au final? Par quoi tu peux y aller? நீ என்ன செஞ்சேன்னு யோசிக்காத. Et toi, à ce moment-là, ne réfléchis pas à ce que toi tu as fait pour y aller. எவ்வளவுதான் நல்லா வாழ்ந்திருந்தாலும் பரலோகம் போறதுக்கு அளவுக்கு நீ வாழ்ந்திருக்க முடியாது. Quelle que soit la manière où tu as pu mener une bonne vie et même dans la sainteté, ça ne suffit pas pour aller au paradis. நீ தூதன் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை தான். La seule chose que tu auras à dire à l'ange, இந்த பாவத்தை இயேசு சுமந்திருக்கிறாரு. Jésus a supporté le poids de mes péchés. இயேசு தன்னுடைய 100% பரிசுத்தை தலைமையில வச்சிருக்கிறாரு. Jésus a reposé à 100% sa sainteté sur ma tête. நீ இல்ல மிகாவேல் வந்தாலும் எனக்கு தடுக்க முடியாது, உள்ளதான் போகுது. Que ce soit toi ou l'ange Michael ou aucun autre ange peut m'en empêcher et j'irai au paradis dans tous les cas. உனக்கு நல்ல கவனிங்க, உனக்கு விளங்குதா? இயேசு மேல நம்பிக்கை வைத்தால் எங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு. Est-ce que tu comprends bien que si ta confiance et ta foi est réellement posée sur Jésus, alors cela te donne une confiance dans la vie et pour aller au paradis. உண்மையில நம்பிக்கை வச்சா என்னத்தை காட்ட போற? Mais si toi tu poses ta confiance seulement en toi-même, qu'est-ce que tu vas voir? Quels sont les bienfaits? Quels sont les résultats? இப்ப நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் உன்னை அதாவது ரட்சிப்புன்னு வரும்பொழுது ஒன்றுமே இல்லை, இயேசுதான் எல்லாங்கிற நிலைமைக்கு கொண்டு வரணும். Il faut que le Saint-Esprit te prépare à un certain niveau en sorte que lorsqu'on te parle de salut, il n'y ait rien d'autre mais que tu penses seulement à Jésus. இப்ப பிராக்டிகலா எங்களுடைய பாவத்தை உணர்ந்து எங்களால் பரலோகம் போக முடியாது, இயேசுவோட திருப்புண்ணியத்தை மட்டும்தான் நான் நம்பி இருக்கிறோன்னு உண்மையா பிராக்டிகலா உணர்ந்துட்டால் துதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரும். Dans les faits et les gestes, d'un point de vue pragmatique, dans la pratique des choses dans ta vie, si réellement tu comprends que le salut n'est que de Dieu et que c'est que par ce qu'il a accompli sur la croix que tu peux être sauvé et que ça n'est pas par tes bonnes actions à toi, personne n'a besoin de te dire loue l'Éternel, adore l'Éternel et lève les mains, car par cette conscience acquise, tu l'adoreras automatiquement. திரும்ப சொல்றேன், உபதேசத்தை கற்றுக்கொள்ளாமல் பரிசுத்தமாக முயற்சி பண்ற நீங்க எல்லாரும் சன்மார்க்க ஜீவிதத்துக்கு நீங்க ஒரு சென்டிமீட்டர் கூட நீங்க உயர முடியாது. Dans un autre sens, pasteur te répète encore une fois aujourd'hui que sans apprendre l'enseignement que te donne la Bible, si tu penses que tu peux vivre dans la sainteté par tes bonnes œuvres, il en est impossible. ரட்சிப்புல உங்களில எந்த ஒரு நம்பிக்கையையும் எல்லாவற்றையும் இழந்து என்ன செய்ய முடியாதுன்னு இயேசுவை நம்பிக்கை வைத்தால் உங்களுடைய வாழ்விலே பரிசுத்தம் மலர்றது, இருதயத்தில் இருந்து விட முடியாத பாவங்களை விடுறதை பார்க்க முடியும். Si tu abandonnes toute confiance et toute assurance que tu as à ton propre sujet concernant le salut, alors à ce moment-là, pose ta confiance et ta foi en Jésus et en l'Évangile, et cela t'aidera et le Saint-Esprit te guidera lui pour vivre dans la sanctification. Pourquoi pasteur te répète encore et encore ces choses-là? Il faut que tu perdes la confiance que tu as en toi. Et il faut que la confiance et la foi que tu as en Jésus s'agrandissent dans ta vie. Que le Saint-Esprit nous montre à chacun réellement l'ampleur du salut et que la vraie et réelle adoration et louange s'installe dans cette église. ரெண்டு காரியம் சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, ரெண்டு ஸ்பெஷல் சொன்னதா. ஸ்பெஷல் சொன்னது 52 வாரமும் நீங்க ரட்சிப்பை பற்றி பேசினாலே காணும் சபை வளர்ந்துடும். Deux choses pour terminer. Un homme de Dieu dit pendant 52 semaines qui te sont accordées dans une année, si tu parles chaque jour du salut, et ben cela te suffira. அடுத்தது ஸ்பெஷல் சொன்னது போல உண்மையான ரட்சிப்பை நீ கண்டுகொண்டா இருதயம் எல்லாம் டான்ஸ் ஆகும். La deuxième chose, c'est si tu as rencontré réellement ce salut et la profondeur de son salut, dans ton cœur, tu auras la joie et la réjouissance automatiquement. நீங்க ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லியும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த முடியாட்டி அது போலியான ரட்சிப்பு, அது மெய்யான ரட்சிப்பு இல்லை. Si tu prétends que tu as été réellement sauvé et que du fond du cœur tu n'arrives pas à louer et adorer l'Éternel convenablement, sache que ton salut est faux et pas vrai. இந்த உலகத்தையே தெய்வம் பிதா படைச்சதுக்கு காரணம் இயேசுவை மகிமைப்படுத்துறான். La raison pour laquelle le Père a créé le ciel et la terre, c'est tout simplement pour rendre gloire à Jésus. உன்னால உள்ளத்துல இருந்து எந்த ஒன்றுமே இல்ல, இயேசு என்னை ரட்சித்தார்னு சொல்லு மட்டும் நீ ரட்சிக்கப்பட்டது நான் ரட்சிக்கப்பட்டேன் நான் நம்புறேன். Au fond de toi et dans ton cœur, si jusqu'à que tu ne confesses pas que rien ne t'appartient ou que rien n'a été fait par toi et que c'est seulement par Jésus que tu es sauvé, alors à ce moment-là, ton salut n'est pas réel. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மெய்யாக
உயர்த்துகிற மகிமைப்படுத்துகிற அந்த ரட்சிப்பை உணர்ந்து சுவிசேஷத்தை உணர்ந்து உள்ளத்தில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தின ஒரு கூட்டத்தை கர்த்தர் உருவாக்குவாராக. Que l'Éternel crée un peuple qui par le Saint-Esprit te fait réaliser que ce salut n'est dû qu'à Jésus, qui t'a été donné gracieusement que par Jésus, et que nous pouvons vivre là-dedans que par lui. Ok, ஜெபம் பண்ணுவோம். Fermons les yeux et prions. திருவிழந்து போகும்போது நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷத்தை குறித்து சொல்லுகிறது லேசான காரியம் இல்லை ஆண்டவரே. ஏன்னு சொன்னால் நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஒரு சில படங்களை போட்டு வைத்து நாங்கள் மன்னிப்பு கேட்கறதும் நாங்கள் பரிசுத்தமாகிறதும் இதுதான் ரட்சிப்புன்னு சொல்லி நாங்கள் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறோம். தகப்பனே, இதை புடுங்கி எடுத்து ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் தான் எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிறார். நமக்கு ஆண்டவரே ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவரே. தகப்பனே, எங்களை நாங்கள் மறந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்த பரிசுத்த ஆவியானவரே அந்த சுவிசேஷத்தை நாங்கள் புரிந்து கொள்ள, விளங்கிக் கொள்ள, உள்ளத்தின் ஆழத்திலே நாங்கள் புரிந்து கொள்ள, பாவத்தின் ஆழத்தையும் ஆண்டவரே சிலுவையிலே நீங்கள் செய்த அந்த திருப்பூர் புண்ணியத்தின் ஆழத்தையும் புரிந்து எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரே ராட்சாமங்களிலும் உம்மை தியானிக்கத்தக்கதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நாங்கள் நோக்கி பார்க்கத்தக்கதாக, ஆண்டவரே அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டார்கள். அதுபோல் புதிய ஏற்பாட்டிலே சிலுவையிலே தொங்கப்பட்ட இயேசுவை பார்க்க, எங்களை பார்க்க அல்ல, எங்களுடைய பரிசுத்தத்தை பார்க்க அல்ல, எங்களுடைய மன்னிப்பை பார்க்க அல்ல, நாங்கள் ஏதோ செய்தோம் என்று சொல்ல அல்ல, எல்லாமே அந்த ரட்சிப்பு இயேசுவில் தான் இருக்குது என்பதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் சபைக்கும் இன்னும் அதிகமாய் விளங்கப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, மெய்யான ரட்சிப்பை கண்ட ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறதை நானும் எங்கள் சபையும் கொண்டாட இங்கே கிருபை செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லாரும் சொல்லுவோமா?